இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பட்டன் வடை, அதுவும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி இந்த வடையை செஞ்சு, இதுக்கு மேலே நமக்கு பிடிச்சது மாதிரி தயிரை கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது மேலே ஊற்றிட்டு, அதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, இது கூடவே நம்ம எப்போதும் வழக்கமாக போடுறது மாதிரி கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா ஓமப்பொடியை இதையும் தூவிட்டு எடுத்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் இது நம்ம எப்போதும் செய்கிறது மாதிரி வடை கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வடையை செஞ்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி தயிர் வடை உளுந்தில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இந்த வடைக்கு 1 கப்பு அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு அளவு ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டையும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படியே முத்து முத்தாக நமக்கு ஊறி வந்திருக்குன்னு இப்போ அதை மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இப்போ பூண்டை இந்த முனைப்பக்கத்தை மட்டும் நீங்கள் நறுக்கிட்டு அப்படியே தோலோடவே இதை சேர்த்துருங்க. காரத்துக்கு தந்தது மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் மசால் வடைக்கு அரைக்கிறது மாதிரி கொரப்பாக இல்லாத மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்குவோம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எப்போதும் நம்ம நார்மலாக எண்ணெய் சட்டியில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி வடை சுடுவோம். இப்போ அது மாதிரி கிடையாது. இந்த மாதிரி குழி பணியார கல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த குழியில் ஒரு 3/4 வாசி எண்ணெய் இருக்கிறது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி நம்ம எண்ணெய் ஊற்றி சுடும்போது எண்ணெய் அதிகமாக நமக்கு இழுக்காது. இப்போ எல்லாமே பரவலாக நமக்கு எண்ணெய் வர்றது மாதிரி ஒரு துணியை பிடிச்சிட்டு இப்படி லேசாக சுற்றுனீங்கன்னா எண்ணெய் 4 பக்கமும் நமக்கு பரவி வந்துடும். இப்போ இந்த மாதிரி பட்டன் சைஸில் நீங்கள் மசால் வடைக்கு செய்கிறது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இந்த குழிக்கு தகுந்தது மாதிரி சின்ன சின்னதாக பட்டன் மாதிரி இருக்குன்னு அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு குழிக்கு மேல் வரைக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டோம்னா இப்படி நம்ம மசால் வடையை போடும்போது 4 பக்கமும் நமக்கு எண்ணெய் தெரித்து வெளியில் வந்துடும். இந்த பணியாரக்கல்லில் நம்ம குழி பணியாரம் மட்டும் செய்கிறதில்ல, நிறைய பொருளுக்கு செய்கிறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசால் வடையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பட்டன் சைஸில் நம்ம இதில் போட்டு எடுக்கும்போது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு மசால் வடையே பிடிக்காது. அதனால் மெதுவடை மட்டுமே சாப்பிடுவாங்க. இப்படி இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஒரு பக்கமாக இருந்துச்சுனாக்கா இப்படி துணியை வச்சுட்டு இப்படி லேசாக சாய்ச்சிங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு எண்ணெய் வந்துடும். நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம எப்போதும் நார்மலாக எண்ணெய் சட்டியில் மசால் வடையை போட்டு எடுக்கும்போது ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்துருவோம். ஆனால் இது பணியாரக்கல்ல நம்ம பட்டன் சைஸில் நம்ம இந்த மசால் வடையை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு தீஞ்சது மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி நீங்கள் திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் பாதி அளவு அப்படியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு மசால் வடை, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான மசால் வடை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ உங்களுக்கு பாதி அளவு அப்படியே இருக்குது. கொஞ்சமாக தான் எண்ணெய் நமக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நோன்பு டயத்தில் நோன்பு வைக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் நிறைய இடங்களில் நிறைய ஜவுளி கடையில் கூட உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு நோம்பாளிக்கு, அதாவது நோன்பு வச்சவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அதனுடைய நன்மை அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கும் அந்த நன்மை நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் கம்மியாக தான் உங்களுக்கு செலவாயிருக்கு. அடுத்த இஃப்தார் ரெசிபியோடு பார்க்கலாம். சரியா?